ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടുണ്ട് എന്തെങ്കിലും ഭീഷണികൾ? வேகமா பேசுறீங்க, மெதுவா பேசுனீங்க தமிழாவே எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப கொஞ்சம் வேகமா பேசுனீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் மெதுவா பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். இல்ல அந்த மாதிரியான த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எதிர்கொள்றேன். அது வெளிப்படையான த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து என்னுடைய எந்த படமும் நான் பயப்பட மாட்டேன். பட் உளவியெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன நரேட்டிவ்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது எல்லா சமூகத்துலேயுமே பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஃபார்வர்டான திங்கை வந்து ஒரு ஃபார்வர்டான விஷயங்களை வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னொரு நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்மியான மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து இப்படி செட் பண்ணுது அப்படின்னு அந்த நெகட்டிவ் இருக்குல்ல, அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் நெகட்டிவை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப அப்பவும் மன உளைச்சலாக ஆகும். அதாவது இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, அதை பற்றி அந்த ஷேரிங்கை பற்றி மீடியாஸ் பேசினா அதை பற்றி நம்ம நல்லா பேசலாமேன்னு தோணும். நமக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் எதை நம்ம காது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை மீடியா கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டி, அங்கே ஒருத்தர் அப்படி சொன்னாரே அது உங்களை பாதிச்சிச்சா, இங்கே ஒருத்தர் சொன்னாரே அதுக்கு உங்கள் பதில் என்ன, என் கண்ணு முன்னாடி 50 பேர் பாராட்டிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்னென்னா திருப்பி நம்ம வேலை செய்யும்போது டயர்டாகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகன்றிருக்கு. நீ அடுத்த ஸ்கிரிப்ட் வலுவோட பவரோட நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போக முடியாமல் பண்ணுறதுக்கான ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு படத்துக்குமே பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இது ஒவ்வொரு படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நான் அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ அடுத்த படம் பார்த்துடு, ஐயோ நீ இதை வந்து அது என் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவாக மாறும். அது அடுத்த படமாவது ரிலாக்ஸாக பண்ணேன், இவ்வளோ கான்ட்ரவர்சி வேணுமா, இவ்வளோ விஷயம் வேணுமா, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்கல்ல, ஜாலியாக படம் பண்ணேன், இது பண்ணேன். பட் நான் என்னோடய ஆன்மா, என்னோடய ஆத்மா என்ன விரும்புதோ, என்னோடய ஹார்ட் எதை நோக்கி பயணிக்குதோ, நான் எதை வந்து என்ன செஞ்சால் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு ஹியூமனாக நான் முழுமை அடைகிறனோ அதைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு நெகட்டிவ்க்கு என்னை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இதை பண்ணு, அது பண்ணு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நீ மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே இப்போ ப்ரெஷராகவே இருக்க, டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் உளவியலாக தாக்கணும். அந்த நெகட்டிவ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம சந்திக்கிற மனிதர்கள், யாருன்னே தெரியாத சாமானிய மனிதர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தும் போது இந்த நெகட்டிவ்லாம் போய் அடுத்த படம் இன்னும் பவர்ஃபுல்லாக போகிறதுக்கு அந்த முத்தங்களும் அந்த அன்பும் அந்த பாராட்டுகளும் ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படம் இன்னும் வீரியமாக நான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். இதுதான் நடக்கும். இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தேன்? இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்து சொல்லிக்கிறீங்களா? அது எங்கேருந்து வந்துருக்கோம்? ஊரில் வந்து பார்த்த விழுந்த அடிகள், வாங்கின அடிகள், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருமே மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்கிறான்னு தெரியறதுக்கு, மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இந்த சமூகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்தியாவில் ஒருத்தர் நிறைய பேத்துக்கு மாரி செல்வராஜ் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்போ இவ்வளோ மக்களை நீ நேசிக்கும்போது நான் ஏன் பயப்பட போகிறேன்? அதனால் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ சார். ഒരു ക്വസ്റ്റ്യൻ കൂടി சொல்லுங்கள். മലയാളികളാണ് എല്ലാ സിനിമയിലും, മലയാളി നടന്മാരാണ് എല്ലാ സിനിമയിലും മെയിൻ റോളുകൾ ചെയ്യുന്നത്. ഇപ്പം മാമനിലാകട്ടെ, നമ്മുടെ ബൈസണിൽ വന്നാലും എന്തുകൊണ്ടാണ് മലയാളികളോട് ഇത്രയും അൻപ് പാസം ഉള്ളത്? അതുമാത്രമല്ല, വേറൊരു ചർച്ച ഇപ്പോൾ നടക്കുന്നൊരു ഡിസ്കഷൻ, തമിഴിൽ സിനിമ ചെയ്യുമ്പോൾ തമിഴ് നടിമാർക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല, മലയാളത്തിൽ നിന്നോ തെലുങ്കിൽ നിന്നോ ഹിന്ദിയിൽ നിന്നോ അതർ ലാംഗ്വേജിൽ നിന്നാണ് കാസ്റ്റ് ചെയ്യുന്നത് ആക്ട്രസിനെ. അപ്പോൾ അതിന് രണ്ടിനെ കുറിച്ചും സാറിനൊന്ന് പറയാൻ പറ്റുമോ? மலையாளிகள் ஃபஸ்ட்டு கேள்வி, மலையாள நடிகர்கள் மீது அன்பு, இவ்வளோ அன்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? படைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்களாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் ஒரு படம் இப்போ வந்து நான் பெரிய பெருமாள் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை.
அது ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம். அந்த படத்துக்குள்ள யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசும்போது, அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாவே சொல்லணும், கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சுமந்துட்டு அலைய முடியாது. கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னு எனக்கு தெரியும். நான் ஆனந்தி ஒரு நாள் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். ஆனந்தின்னு பேர், ஓகேங்களா? அப்போது நான் பார்த்து அவங்க தமிழ் நல்லா பேசினாங்க. என் ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்போ தான் தெரிஞ்சேன் எனக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இப்போ 2வது படத்துக்கு நான் கர்ணன் பண்ண போகும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு 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 முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொன்று, திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி 2 ஒரே முகசாயல் இருக்குதான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேரை எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணுறோம். அப்படி தான் அவங்க உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் கிடாரி நிக்கிலா விமல் வந்து நான் வந்து கிடாரின்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் எனக்கு அவங்க திருநெல்வேலி படம், அது அவங்க திருநெல்வேலி சார்ந்த, அதாவது தென் மாவட்டம் சவுத் தமிழ்நாடு சார்ந்த ஒரு படம். அதில் அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி தான் ஆர்ட் ஃபார்மில் நான் வேலை செய்கிறேன், ஓகேங்களா? நான் வந்து முழுக்க நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்கக்கூடாது. நான் ஒரு ஆர்ட் ஃபார்மில் வேலை செய்கிறேன். நான் நிறைய உலக சினிமா பார்க்குறேன், நிறைய இந்தியன் சினிமா பார்க்குறேன், நிறைய நாவல்கள் படிக்கிறேன். அதில் தென்படக்கூடிய முகங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ பொதுவாக இது யாரை வேணாலும் இருக்கலாம். இவங்க கூட தான் வேலை செய்யலாம் இல்லை. நம்ம பார்க்குற படங்கள் வழியாக இப்போ பஸ்பி சார் இருக்காரு. பஸ்பி சார் நான் வந்து தமிழர்களுக்கெல்லாம் சூஸ் பண்ணல. நான் பார்த்த படங்கள்ல அவர் எப்படி ஏற்படுத்தியிருந்தார் எனக்கு. நான் பார்த்த படங்கள் இந்த படம் வந்து இவர் இந்த கதையை இவர் பண்ணாதான் பெட்டராக இருக்கும்னு நினைச்சேன் நான். அதேமாதிரி ஃபகத் பாசில் வந்து நான் மலையாளிக்காக சூஸ் பண்ணல. ரத்னவேல் கேரக்டருக்கு, அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு பக்கா தமிழர் போட்டுக்கலாமே நிறைய பேர் சொன்னாங்க. பக்கா தமிழராக ஒருத்தர் போட்டுக்கலாமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபகத் பாசில் நான் பார்த்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இப்படி நான் பார்க்குற முகங்கள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை. அப்படி தான் சூஸ் பண்ண. ஹீரோயின் அப்படிலாம் சூஸ் பண்ணல நான். இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு சொல்லல. ஏதாவது ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன், அவங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி நான் என்னோட படங்கள் பார்த்து என்னோட நடிகர்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. இது ரொம்ப மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது, ஒரு லாங் ப்ராசஸ் யோசிக்கும் போது இவங்க தானே இருக்காங்க, இவங்க இல்லைன்னு நீங்கள் கேட்கும்போது அது புரியுது எனக்கு. இப்போ புரியுது எனக்கு, பட் தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்மில் இயங்கும்போது உங்களோட ஆர்ட் ஃபார்மை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க எப்படியாவது அவங்கள நான் வந்து பேசி புரிய வச்சு, அது அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் நடிகராக கூட இருக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இப்போ மாமன்னன் வடிவேல் சார் வந்து பயங்கர காமெடி போல் தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கதைக்கு வடிவேல் சார் சொல்லும் போது யாருமே நம்பலை, என்னோட டீம் நம்பலை, அவர் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னார். நான் பல நாள் போய் உட்காந்து பேசி அவங்க புரிய வச்சு